Taste the Daily. பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் பச்சை நிற பட்டுடுத்தி தங்க குதிரையில் இறங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, வைபவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். மதுரை மாநகரின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில் திரண்டு அழகரை மனமுருக வழிபட்டு வருகின்றனர். காலையில இருந்து பல்வேறு மண்டகப்படிகள்ல எழுந்தருளிய கள்ளழகர் ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையை அணிந்து தங்க பல்லக்கில் வைகை ஆற்றில் இறங்கியிருக்கிறாரு. அழகர் மலையில இருந்து வந்த கள்ளழகரை காண வழி நெடுகிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மதுரை முழுவதுமே கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்களும் பக்தி பாடல்களும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மக்களின் கோவிந்தா முழக்கத்திற்கு இடையில் அழகர் ஆற்றில் இறங்கினார். வைகை ஆற்றுல அழகரை தரிசிக்கிறது மதுரை மக்களின் பெரும் பாக்கியமா கருதப்படுது. வைகை ஆற்றுல அழகரை வீரராகவ பெருமாள் வரவேற்றாரு. பச்சை பட்டுடுத்தி ஆபரணங்கள் மலர் மாலைகளோட காட்சி அளிக்கிற அழகரை பார்க்கறதுக்கு 2 கண்கள் போதாது. பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும் நிறைவேற்றிய வேண்டுதலுக்கு நன்றி சொல்றதுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறாங்க. பச்சை பட்டுடுத்தி பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க வைகை ஆற்றுல இறங்குற அழகரை ஒரு முறை தரிசித்தாலே வாழ்க்கையின் பாவங்கள் தீரும் என்பது பெரும்பாலான மக்களின் ஆழமான நம்பிக்கையா இருக்கு. இந்த வைபவத்தை முன்னிட்டு மதுரை மாநகரமே விழாக்களும் கொண்டிருக்கு. இந்த திருவிழா ஒற்றுமைக்கும் பக்திக்கும் ஒரு சிறந்த உதாரணமா திகழுது. வைகை ஆத்துல அழகர் இறங்கின உடனே இந்த திருவிழா நிறைவு பெறல. இதுக்கப்புறம் மக்கள் அழகரை தரிசிக்கிறதுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் பல பூஜைகளும் இன்னும் நிறைய நடக்க இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம்.